தொல்லைக்காது சித்தர் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி என்று எடுத்துக்கொண்டால் அங்கு பாண்டிச்சேரி கடற்கரை, அரவிந்தர் ஆசிரமம், அன்னை, ஆரோ, மணக்குள விநாயகர் இதை தான் மிகவும் ஃபேமஸாக கருதுவார்கள். ஆனால் பாண்டிச்சேரி என்றால் சித்தர்கள் பூமியம் என்றும் கூறுவார். நாம் பாண்டிச்சேரிக்கு செல்வதென்றால் மணக்குள விநாயகரை பார்த்தும் வந்துவிடுவோம். ஆனால் அந்த மணக்குள விநாயகர் கருவறையின் பின்பகுதியில் தான் தொல்லைக்காது சித்தர் அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் தெரிந்து கொள்வோம். தெற்கிலிருந்து புதுவைக்கு வந்த இந்த சித்தர் சுத்த பிரம்மச்சாரி, கருவிலேயே திருவுற்றவர். இவருடைய 2 காதுகளிலும் 2 பெரிய துவாரங்கள் இருக்கும். மாநிறம், கட்டான உடல், நிமிர்ந்த நடை, மேற்கொண்ட பார்வை, கண்களில் தீட்சாணியம், கைகள் முழங்கால் வரை நீண்டிருக்குமா, கரங்கள்ல தாமரை ரேகைகள் காணப்படும். கோவணம் கட்டியிருப்பார். அகன்ற நெற்றி, சுமார் 6 அடி உயரம் இருப்பார். இவருடைய பூர்வகம் மதுரை அல்லது திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கலாம் என்று கூறுகின்றார்கள். சிறு வயதிலேயே தந்தை இழந்ததால் தாயார் மிகுந்த செல்லமாக வளர்த்து வந்திருக்கிறார். உரிய வயது செல்வாக்கான குடும்பத்திலிருந்து அழகான பெண் ஒருத்தியை திருமணம் செய்தனர். திருமணத்துக்கு முதல் நாளன்று மணப்பெண் தான் வேறு ஒருவரை விரும்புவதாக தெரிவித்தாள். சுவாமிகள் அதிர்ச்சடைந்து திருமண நாளன்று யாரிடமும் கொள்ளாமல் கிளம்பி கால் போன போக்கில் நடந்து புதுச்சேரிக்கு அருகில் முராண்டி என்ற இடத்தில் தங்கினார். பல 100 மைல்கள் நடந்து வந்த களைப்பிட்டூர் அங்கே சில நாட்கள் தங்கிவிட்டார். அப்போதெல்லாம் பேருந்து வசதி கிடையாது. கால்நடையாகவே நடந்து வந்து அவர்கள் விரும்பிய இடத்தில் தங்குவார்கள். அவ்வூர் மக்கள் இவரது களைப்பை அடைந்த தோட்டத்தை கண்டு இவருக்கு உணவு முதலியன கொடுத்து உபசரிக்க தொடங்கினர். ஆனால் உணவு எதையும் எடுத்துக்கொள்ளாமல் ஓம் ஓம் என்று முழக்கமிட தொடங்கி யோகத்தில் ஆழ்ந்துவிட்டார். நெடுநாள் யோகத்தில் இருந்தும் மனம் மட்டும் எதையோ நாடிக்கொண்டிருந்தது. மக்கள் வைத்த உணவை வெறுத்தவருக்கு தினமும் 2 மாம்பழங்கள் அவர் முன் இருக்குமாம். இறைவன் கொடுத்த அந்த மாங்கனிகளை மட்டும் புசித்து யோகத்தில் அமர்ந்து விடுவாராம். சுவாமிகள் பக்தர்களின் உணவை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை தமது தனிமைக்கு இடையூறு செய்யாத வண்ணம் சில சமயங்களில் புறத்தை விடுவாராம். இவ்விதம் இவர் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதால் மக்கள் இவரை முரட்டு ஆண்டி என்று அழைத்தனராம். பிற்காலத்தில் இவரது நினைவாக அவ்வூர் முராண்டி, அதாவது மொராண்டி என்று வழங்கப்பட்டு விட்டது. தனிமை இவர் நாடிய போது மக்கள் இவரை தனிமையில் இருக்க விடவில்லை. உபசரிப்பு, தரிசனம் என்ற பெயரில் இவர் சந்திக்க அடிக்கடி வந்து கொண்டே இருந்தனராம். மக்களினுடைய அன்பு சாலாமல் இவர் அமைதி நாடி புதுச்சேரி பகுதிக்கு சென்று விட்டார். பிரான்சியர் ஆட்சி காலத்தில் துறவிகளுக்கு நல்ல செல்வாக்கு இருந்தது. அப்போதெல்லாம் பாண்டிச்சேரியில் துறவிகளுக்கு நல்ல செல்வாக்கு இருந்தது. இவரை பற்றி கேள்விப்பட்ட பிரான்சு மக்கள் இவரை வணங்க தொடங்கினர். அடர்ந்த தோப்பு, மணற்கேணி, அருகில் உள்ள ஒரு பிள்ளையார் கோயில் இவரது மனதில் அமைதியை தோற்றுவித்தது. தனிமையை விரும்பிய இவர் மணக்குள விநாயகர் ஆலயத்திற்குள் சென்றார். மணக்குள விநாயகரை மனம் குளிர தரிசித்தார். தாம் புதுவைக்கு வந்தது நோக்கம் நிறைவேறியதை உணர்ந்தார். மணக்குள விநாயகரை கண்டவுடன் தான் எதற்கு புதுவைக்கு வந்தோம் என்ற நோக்கம் அவருக்கு தெளிவர உணர்ந்தது. ஞான பூமியில சித்தர்கள் தேடும் பேரின்பம் பொருள் ஒளிர கண்டார். அங்கேயே அமர்ந்து விட்டார். மன நிறைவுடன் எழுந்த சுவாமிகள் நேராக முத்துமாரியம்மன் கோயிலை அடைந்தார். மனதில் இருந்த சுமை இறங்கிவிட்டது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது. இரவு அங்கே தங்கிவிட்டார். அம்மனின் தரிசனம் அவருக்கு கிட்டியது. சித்தர் பூமி தன் சித்த ஞான செல்வனை தன்னிடத்திலே தங்க வைத்து விட்டது. அதுவரை அலைப்பாய்ந்த மனம் அமைதி கண்டது. தினமும் காலையில் மணக்குள விநாயகரை பூஜை செய்வார். பின்னர் முத்துமாரியம்மனை தரிசிப்பார். அதன் பின் முராண்டிக்கு சென்றார். காலங்கள் கடந்தன. இவரால் அருளாசி பெற்ற நோயாளிகள் பரிபூர்ணமாக குணமடைந்தனர். கொடிய வறுமையில் சிக்கி தவித்தவர்கள் இவர்கள் ஆசீர்வாதத்தால் நல்ல நிலைக்கு உயர்ந்தார்கள். பக்தர்களின் அன்பு தொல்லை இவரது மனத்தை வருத்தியது. தனது அமைதியான தவ வாழ்க்கைக்கு இடர்ஊறு ஏற்படுவதைக் கண்டு வெளியில் நடந்து செல்வதை குறைத்துக் கொண்டார். இவருக்கு பணி செய்ய முன் வந்த 2 சீடர்களையும் தவிர்த்தார். தனிமையை நாடினார். இவரது ஆத்ம சக்தி பெருகியது. காலையில் மணக்குள விநாயகரிடம் பூஜை செய்வார். பின்னர் மறைந்து விடுவார். பிறகு முத்துமாரியம்மன் கோயிலுக்குள் இருப்பார். திடீரென்று அங்கு மறைந்து முராண்டையில் இருப்பார். இந்த சித்து வேலைகள் தொடர்ந்ததால் சுவாமிகள் எங்கும் எப்போதும் இருப்பார் என்பது சரியாக தெரிந்து கொள்ள முடியாமல் பக்தர்கள் திண்டாடினர். ஒரு முறை ஏதோ பெரும் நெருப்பு பற்றி எரிவது போல தோன்றவே முராண்டி மக்கள் பயந்து போய் கூக்கரலைத்து அருகில் சென்று பார்த்தனர். அங்கே தொல்லைக்காது சித்தர் அமர்ந்திருந்தார். சுவாமிகளின் சவக்குடியில் தான் தீப்பிடித்தது போல என்று அங்கு போய் பார்த்தது. தீப்பிடிப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை.
அப்பகுதி மக்கள் அதிசயித்து போயினர். அதற்கு மறுநாள் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு திகு திகு என்று பெருநெருப்பு பற்றி எறிவது போல் தோன்றியது. திமு திமு என்று மக்கள் ஓடி சென்று பார்த்தனர். ஆனால் அங்கு தீப்பந்தம் பற்றியதற்கான எந்த தடயமும் இல்லை. தொல்லைக்காது சித்தரோ அம்மனை வலம் வந்து கொண்டிருந்தார். தொடர்ந்து 9 நாட்கள் அவர் அம்மனை சுற்றி கொண்டே இருந்தார். அன்று பௌர்ணமி. மணக்குள விநாயகர் ஆலயத்திலும் நெருப்பு மூண்டது. இம்முறை பக்தர்கள் ஏமாறவில்லை. அதை தொல்லைக்காது சாமிகளை சுற்றி விளையாடல்தான் என்று அமைதியாக இருந்துவிட்டனர். ஆனால் அந்த பெரு நெருப்பு திருஞான சம்பந்தருக்கு தோன்றிய மோட்சத்தீ என்பதை அவர்கள் உணரவில்லை. மராண்டி தவக்குடியில் சுவாமிகளில் பந்தங்களை பொசுக்கிய தீ, முத்துமாரியம்மன் கோயிலில் அவரது பிறவி தலைகளையும் பொசுக்கிய தீ, மணக்குளர் விநாயகர் ஆலயத்தில் தொல்லைக்காது சுவாமிகளின் இவ்வுலக வாழ்வை தொடர்புகளை முற்றிலும் எரித்துவிட்டு அவரை தம்முள்ளே ஐக்கியமாக்கி கொண்டதை உணரவில்லை. சொக்கப்பனை போல திகு திகென்று எரிந்த தீ மறைந்தது. அந்த நெருப்பின் நடுவே தொல்லைக்காது சுவாமிகள் அமர்ந்திருக்க கண்டனர். நெருப்பு காட்சி மறைந்தது. சுவாமிகள் சிறிது அசையாமல் அமர்ந்திருந்தார். அவரது யோக நிலை பக்தர்களுக்கு சந்தேகத்தை அளித்தது. அருகில் சென்று தொட்டு பார்த்தனர். எந்தவித அசைவும் இல்லை. ஆனால் உடம்பு நெருப்பு போல் அனல் வீசியது. 3 நாட்கள் வரை பொறுத்து பார்த்த பக்தர்கள் அவரிடம் இந்த எந்த சலனமும் ஏற்படாததால் அவர் ஜீவசமாதி அடைந்ததாக கருதினர். அவரது பூத உடலை அவர் வணங்கிய மணக்குள விநாயகர் கோயிலுக்குள்ளேயே விநாயகருக்கு பின்புறத்தில் சமாதி செய்தனர். சித்தரின் ஜீவசமாதி அமைந்திருக்க இடம் அக்கோயிலின் கருவறைக்கு அருகில் காணப்படுகிறது. இந்த தொல்லைக்காது சித்தர் புதுச்சேரியில் சுமார் 22 ஆண்டுகள் வரை இருந்ததாக சொல்லப்படுகிறது. எப்போது வாய்ப்பு கிடைக்கும் போது பாண்டிச்சேரிக்கு சென்றால் மணக்குள விநாயகர் கருவறைக்கு பின்புறம் இருக்கிற தொல்லைக்காது சித்தரை வணங்குவோமாக. திருச்சிற்றம்பலம்.